கடலூர் மாவட்டத்தில் 5வது நாளாக மழை நீடித்து வரும் நிலையில் பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. NLCயில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியும் மின் உற்பத்தியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தேவநாதன். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாக பெஞ்சிட்டு இருந்த மழை நேற்று இரவு முதல் விட்டு ஒரு கனமழையாக தொடர்ந்துட்டு இருக்கு. இன்று 5வது நாளாக கடலூர் நகராட்சி பகுதியில் வெள்ளத்தில் தத்தளிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் 108 கிராமங்களும் 4 நகராட்சியிலும் கடுமையான பாதிப்பிற்குள்ளாக இருக்கிறதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடலூர் நகராட்சியில் பல்வேறு சாலைகளும் தொடர்ந்து வெள்ளத்தில் மிதக்கி வருது. அதேபோல தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த தண்ணீரையும் வெளியேற்ற பணி தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. 10 JCBகளை கொண்டும் 10 ராட்சத பம்புகளை கொண்டு இந்த தண்ணீரை வெளியேற்ற பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்க காரணத்தினால தண்ணீர் இன்னும் வடியாத நிலை தான் இருக்குது. நீதிபதிகள் குடியிருப்பு சாலை மற்றும் SP ஆஃபீஸ் சாலை, கடலூர் பீச் சாலை மற்றும் வண்ணாரப்பாளையம் வன்னியர்பாளையம் சாலைகள் மற்றும் தலைமை தபால் நிலையத்தை சுற்றி இருக்க சாலைகள் என அனைத்து சாலைகளும் தொடர்ந்து வெள்ளக்காடாவே காட்சியளிக்குது. இந்த சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறதால போக்குவரத்துக்கும் கடும் நெரிசல் ஏற்படுற ஒரு நிலை தான் கடலூர் தொடர்ந்து காணப்படுது. மழை ஓய்ந்தால் மட்டுமே இந்த தண்ணீர் வடியக்கூடிய ஒரு நிலை தான் தற்போது கடலூரில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதேபோல மாவட்டம் முழுவதும் பரவலாக அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா வீராணம் ஏரிக்கை நீர்வரத்து 2000 கனஅடியாக இருக்குது. இந்த 2000 கனஅடி நீரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுற காரணத்தினால அந்த பகுதியில் எந்த ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் NLC நிறுவனம் இந்த ஒரு கனமழை காரணமாக கடந்த 5 தினங்களாக பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. அதாவது NLC நிறுவனம் முடங்கி போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா NLC மொத்தம் இருக்கிற 3 சுரங்களுக்குள்ளும் மிக அளவுக்கு அதிகமான மழைநீர் தேங்கி இருக்குது. ஆனால் இந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு போட்டிருக்காங்க. கடந்த முறை இதேபோல் NLC சுரங்கத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்ற போது குறிஞ்சிப்பாடி பகுதியில் இருக்க அனைத்து கிராமங்களும் பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு. இந்த மாதிரி பாதிப்புகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தற்போது அதில் இருக்க நீரை வெளியேற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு போட்டிருக்காங்க. NLC மின் உற்பத்தி முழு அளவில் குறைஞ்சிருக்குது. 2990 மெகாவாட் மின் உற்பத்தியில் தற்போது 400 மெகாவாட் மட்டுமே ஆகுது. கையிருப்பு 10 லட்சம் டன் நிலக்கரி இருந்தும் அது ஈரத்தன்மையின் காரணமாக மின் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலையில் NLC நிறுவனம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதேபோல கடலூர் மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் நிவாரணப் பணிகளை பார்வையிடுறாங்க. அந்த 2 அமைச்சர்கள் பல்வேறு பகுதிகளில் சென்று அந்த தண்ணீரை வடியறதுக்கான பணிகள் முடுக்கி விட்டுட்டு இருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக கேமராமேன் பாலாவுடன் கடலூரிலிருந்து S. தேவநாதன்.